பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் இந்த காலையில் மகிமைப்படுவதாக. இந்த காலையிலும் நீதிமொழியின் புஸ்தகத்தின் 3ஆம் அதிகாரம் என்னுடைய 2வது வார்த்தையை வாசிக்கிறேன். அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்க ஆயுசையும் பெருக பண்ணும். முதலாவது வார்த்தை சொல்லுது, என் போதகத்தை மறவாது. தேவனுடைய வார்த்தை குறித்த போதகம் ஒரு தெய்வ பிள்ளைக்கு நீடிய ஆயுசையும் நாட்களையும் பெருக பண்ணும். நீடித்த நாட்களை தந்து உன்னை ஆசீர்வதிப்பார். தேவனுடைய உபதேசத்தை கேட்கிற தேவ பிள்ளைக்கு நீடித்த நாட்களால் திருப்திப்படுத்துவார். இந்த காலை வேளையில் நாட்களை எண்ணும் அறிவை நமக்கு கொடுத்தாலும் அந்த நாட்கள் நீடித்த நாட்களாய் மாறுவது தேவனுடைய ஆலோசனையை கேட்டு நடக்கிற ஒரு தெய்வ பிள்ளைக்கு. நீ ஏன் பாதி வயதில் சாக வேண்டும் என்று பிரசங்கி கேட்கிறான். ஹல்லேலூயா. அல்ல, பாதி வயதில் போவதற்கல்ல, உன்னுடைய ஆயுசு நாட்களை நீடிக்க பண்ணுவது தேவனுடைய சித்தம். உன் நாட்களை பெருக பண்ணுவது தேவனுடைய திட்டம். அது எப்படி பெருக பண்ணுகிறார்? தேவனுடைய வார்த்தைகளை கவனித்து அதன்படி நடக்கிற, தேவனுடைய உபதேசத்தை போதகத்தை மறவாதபடி காத்து கொள்ளுகிற ஒரு தெய்வ பிள்ளையானால், அவர் வழிகளில் நடக்கிற ஒரு தெய்வ பிள்ளையானால், உன் நாட்களை பெருக பண்ணுவார். உன் நாட்கள் நன்மையுள்ளதாயிருக்கும். உன் ஆயுசு நாட்கள் கிருபை பொருந்தினதாயிருக்கும். காரணம், தேவன் இன்னும் இவனுக்கு நாட்களை கொடுத்தால் இன்னும் நன்மை செய்வான். இன்னும் அநேகருக்கு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவான். இந்த கால வேளையில என்ன வயசுல நீ இருக்கிறியோ, மரண பயம் உன்னை நெருங்கி கொண்டதா, மரண வேதனை உன்னை பற்றி கொண்டதா, இந்த கால வேளையில ஆண்டவரை நோக்கி பார். ஆண்டவருடைய போதகம் தேவ செய்திகளை கேட்டு அதன்படி உன் வாழ்வை சரி செய்து கொண்டால் இந்த பலவீனம் உன் மரணத்துக்கு ஏதுவானதாய் இருப்பதில்லை. நாட்களை பெருக பண்ணுவர், ஆண்டுகளை ஆசீர்வதித்து தருகிறவர். இந்த வேதனை முடிவுக்கானதாய் மாறுவதில்லை. வாழ்வுக்கு ஏதுவனாய் திருப்பப்படும். இந்த கால வேளையில தெய்வ வசனத்துக்கு செவி கொடுத்து போதகத்தை மறவாமல் காத்து கொள்ளுகிற ஒரு தெய்வ பிள்ளைக்கு ஆயுசு நாட்களை வருஷங்களை தானமாய் கூட்டி கொடுக்கிற கர்த்தர். இந்த கால வேளையில எல்லா மரண பயத்துக்கு நீங்களாக்கி விடுவிக்கிற தேவன். தேவ சத்தத்துக்கு செவி கொடுத்து தேவனுடைய போதகத்துக்கு தேவனுடைய உபதேசத்துக்கு கீழ்ப்படிந்து தேவநாமத்தை உயர்த்துங்கள். அவனுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். செபிக்கலாமா? அன்பு தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் இந்த கால வேளையில என்னோடு இணைந்து செபிக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளுக்காக துதிக்கிறேன். தேவ சமூகம் பிள்ளைகளோடு இருக்கட்டும். யார் யார் பலவீனம், வியாதி, வயது நிமித்தம் ஆண்டவரே சிறு சிறு பலவீனங்களை கண்டு பயந்து என்னமாய் முடியுமோ என்று துயில் அடைந்து கொண்டிருக்கலாம், தேவ போதகத்தை மறவாமல் காத்து கொள்ள, மறவாமல் கை கொள்ள எல்லா தெய்வ பிள்ளைகளுக்கும் பரிசுத்த ஆவியானவர் இந்த கால வேளையில உதவி செய்வீராக. அதன் நிமித்தம் ஆயுசு நாட்களை பெருக பண்ணி தேவனுக்கென்று சாட்சிகளாய் நிற்க எல்லா தெய்வ பிள்ளைகளுக்கும் உதவி செய்யும். பூரண விடுதலையின் கொடு. கர்த்தர் இப்படி செய்ய போறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய ஆயுசு நாட்களை பெருக பண்ணுவார். God bless you. Praise the Lord.